நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆர்பிஐ வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கியானது பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை அனுப்புவதில் புதிய விதிமுறைகளை கொண்டு வர இருக்கிறது. ஒட்டுமொத்த பேங்குகளும் இந்த விதிகளுக்கு உட்பட்டு பரிவர்த்தனைகளை அனுமதிக்க இருக்கின்றனர். வரும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் இந்த விதி எந்தெந்த பரிவர்த்தனைகளுக்கு பொருந்தும், இதனால் எப்படி பணம் அனுப்ப அனுமதிக்க கொடுக்கப்படும், யூபிஐ கஸ்டமருக்கு இந்த விதிகள் இருக்குமா உள்ளிட்ட விவரங்கள் இதோ. இந்த விதிகள் ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே அமலுக்கு வர இருக்கின்றனர். ஆகவே யூபிஐ மற்றும் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளுக்கு இந்த விதிகள் பொருந்தாது. இருப்பினும் நெஃப்ட் மற்றும் ஆர்டிஜிஎஸ் முக்கியமான பரிவர்த்தனைகளுக்காக இருப்பதால் இந்த விதிகளை பேங்க் கஸ்டமர்ஸ் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதிகளின்படி நெஃப்ட் மூலம் ரூ.1000 முதல் அனுப்பினாலும் புது வெரிஃபிகேஷன் இருக்கும். அதே போல் ஆர்டிஜிஎஸ் மூலம் ரூ.2,00,000 முதல் அனுப்பினாலும் புது வெரிஃபிகேஷன் இருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் ஒன்றும் புதிதல்ல, ஏற்கனவே யூபிஐ மற்றும் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் அல்லது பேங்க் ஆஃப் மூலம் இந்த ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட் பரிவர்த்தனைகள் செய்யப்படுகின்றன. இப்படியான பரிவர்த்தனைகளை செய்யும் பொழுது நீங்கள் பணம் அனுப்ப வேண்டிய நபரின் அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் இருந்தால் போதும், பரிவர்த்தனையை செய்து முடிக்கலாம். இதில் பணத்தை பெறுபவரின் பெயர் விவரங்கள் தேவைப்படாது. ஆகவே எந்த நபருக்கு பணம் செல்கிறது என்பது தெரியாமலேயே உங்கள் பணம் அனுப்பப்படுகிறது. ஆனால் யூபிஐ மற்றும் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனைகளில் உங்களது பணத்தை பெறும் நபரின் பெயர் விவரங்கள் இடம்பெற்று இருக்கிறது. ஆகவே யாருக்கு பணம் போகிறது என்பதை இதில் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதை போலவே ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட் பரிவர்த்தனைகளிலும் பெறுபவரின் பெயரை இடம்பெற செய்யும்படி இந்த விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆகவே ஏப்ரல் 1 இருந்து ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட் பரிவர்த்தனைகளில் பெறுபவரின் அக்கவுண்ட் பெயர் கட்டாயம் காண்பிக்கப்படும். இதை கஸ்டமர்கள் வெரிஃபிகேஷன் செய்து கொள்ளலாம். வெரிஃபிகேஷனை செய்த பிறகே பரிவர்த்தனைகளை முடிக்க முடியும். இந்திய ரிசர்வ் வங்கியானது இந்த விதிகளை ஒட்டுமொத்த பேங்குகளுக்கும் கொண்டு வர இருக்கிறது. இந்த விதிகளின்படியே கஸ்டமருக்கு சேவையை வழங்க அனைத்து பேங்குகளிலும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்துக்கு இணைந்து செயல்பட இருக்கின்றன. முன்னதாக இந்திய தேசிய கொடுப்பனவு கழகமானது யூபிஐ பரிவர்த்தனை ஐடி விதிகளை அமலுக்கு கொண்டு வந்தது. இந்த விதிகள் பிப்ரவரி 1 முதல் ஒட்டுமொத்த யூபிஐ கஸ்டமருடன் அமலுக்கு வந்துவிடும். இந்த விதிகளின்படி யூபிஐ பரிவர்த்தனை ஐடிகளில் சிறப்பு எழுத்துக்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட இருக்கின்றன. எண்கள் மற்றும் எழுத்துக்கள் அடங்கிய ஆல்ஃபா நியூமெரிக் மட்டுமே பயன்படுத்தப்பட இருக்கின்றன. இதனால் யூபிஐ கஸ்டமர்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் யூபிஐ பரிவர்த்தனைகளை ஐடிகளை ஜெனரேட் செய்யும் யூபிஐ ஆப் நிறுவனங்களானது அதில் நம்பர்கள் மட்டுமே இடம்பெறுவதை உறுதி செய்கின்றன. இதனால் கஸ்டமர் சிக்கல் இல்லாமல் பணத்தை அனுப்பலாம். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.